காலையில விடிஞ்சிருச்சுன்னு சிக்னல் கொடுக்க வேண்டிய கோழியவே விடியறதுக்கு முன்னாடியே போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டு நானும் என் சகோதரியும் எங்க வீட்டு குருமால கொதிக்க விட்டோம். ஏன் அப்படின்னா சண்டே மார்னிங் எங்க வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் இட்லியும் கோழி குருமாவும், அதாவது சிக்கன் குருமாவும். புரட்டாசி சஷ்டி அப்படின்ட்டு எங்க வீட்டுல பல மாசமா நான்வெஜ்ஜே எடுக்கல. அதனால இந்த சண்டே சிம்பிளா ஏதாவது செய்யலாமே அப்படின்ட்டு தான் ஃபர்ஸ்ட் சிக்கன் பிரேக்ஃபாஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணி மதியத்துக்கு மட்டன் சுக்காவும் ரசமும் செஞ்சிருந்தோம். அம்மாக்கு வைட்டமின் டி கம்மியா இருக்குன்னு டாக்டர் சொன்ன காரணத்தினால கோட்டோட ஈரல் வாங்கி கொடுக்கலாம்னு நாங்க முடிவு பண்ணிருந்தோம். அன்னைக்குன்னு பார்த்து எங்க தலையில ஈவான் எழுதி இருந்ததா, ஐ மீன் இளிச்சவாயின்னு எழுதி இருந்ததான்னு தெரியல. அந்த ஆட்டுக்கார அண்ணா இத்தினோண்டு ஈரல் எடுத்து எங்க தலையில கட்டிட்டு 100 ரூபான்னு வாங்கிட்டார். சரி ஓகே, இதையும் விட்டா நமக்கு வெறுங்கையோட வீட்டுக்கு போகணுமேன்னு சொல்லிட்டு நாங்க ஈவாதான் அக்செப்ட் பண்ணிட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. மதியம் பூவா சாப்பிட்டுட்டு குட்டி தூக்கம் போட்டுட்டு ஈவினிங் எழுந்து நைட் செஞ்ச குருமாவை வச்சு இட்லியை வச்சு நைட் டின்னரையும் முடிச்சுட்டு இந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் தேய்ச்சி வச்சுட்டு என் ஆத்துக்கார் எனக்காக ஆசாசியா பறிச்சுட்டு வந்த மருதாணியை கொஞ்சம் நல்லா ஃப்ரிட்ஜ்ல தூங்க விட்டேன். ஸோ அதை தட்டி எழுப்பி அரைச்சு மருதாணி வச்சுட்டு நைட் தூங்க போயிட்டோம். இப்படிதான் இருந்துச்சு மார்னிங் எழுந்துக்கும் போது. நாளைக்கு பார்ப்போம்.